ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் பேங்கிங் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கோட ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டு அதன் மூலிமா இருக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத தான் நம்ம மெயினாக நம்மளோட சிலபஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ பேங்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுங்க. அதாவது வணிக வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனங்களாகவே செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are providing the short term loans to the business. அதாவது நாம் ஏதாவது தொழில் செய்வதற்காக நமக்கு குறுகிய கால கடன்களை வழங்குவதன் மூலியமாக வங்கிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are creating the money அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருனால சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பர்ட்சன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞரால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வணிக வங்கிகள் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், அவங்க நமக்கு குறுகிய கால கடன்களை வழங்குவதன் மூலியமாக அதன் மூலியமாக என்ன பண்ணிக்கிறாங்க, வங்கியினுடைய பணம் அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதை தான் வணிக வங்கிகளினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பர்ட்சன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் மணி அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வங்கிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நமக்கு தெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஸோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நடைபெறக்கூடிய எல்லா பொருளாதார செயல்பாடுகளுக்குமே, சரிங்களா? ஸோ செவரல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ஆகட்டும், நம்மளுடைய காமர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டாலுமே அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எதன் மூலியமாக ப்ரொவைட் பண்ணப்படுது அல்லது எதன் மூலியமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை தான் நம்மளுடைய வங்கிகள் அப்படிங்கிறது பெறாங்க, சரிங்களா? ஸோ பொதுவாகவே வங்கிகளினுடைய மிக முக்கியமான பணிகளாக என்ன கருதப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அக்செப்டிங் த டெபாசிட்ஸ். அதாவது வைப்பு நிதிகளை பெற்றுக்கொள்ளுதல், அதே மாதிரி த லெண்டிங் த லோன்ஸ், கடன்களை வழங்குதல் அப்படிங்கிறது தான் எல்லா பேங்கினுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸாகவே செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் டைம்ஸில் மாடர்ன் டைம்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பேங்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேங்கிங் செக்டாரினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு பேங்கிங்குடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நாட்டினுடைய ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதனால தான் பேங்கிங் பிளேயிங் த மேஜர் ரோல் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ நிதி சார்ந்த நிலைத்த தன்மையை உருவாக்குதல் அப்படிங்கிறதுல வங்கிகளுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க, சரிங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம பார்க்கலாம், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸோ இந்த பேங்கிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் ஆக்ட் ஆக்ஸ் பேக்போன் ஆஃப் த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன கால வாணிபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான வணிகம் மற்றும் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே வங்கிகள் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக கருதப்படுதுங்க, சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு பேக்போனாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் ஓல்டஸ்ட் பேங்க், அதாவது பழைய கால வங்கி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் தாங்க, சரிங்களா? ஸோ 1656, அதாவது இது துவங்கப்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்காக தாங்க நமக்கு அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படிங்கிறது தான் 1656 உருவாக்கப்பட்ட ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உலகிலேயே பழைய மத்திய வங்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அப்படிங்கிறது தான் 1656 உருவாக்கப்பட்டது. இது முதல்ல தனியார் வங்கியாக தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன இருக்கும், நமக்கு சில மாற்றங்கள் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த வங்கி அப்படிங்கிறது பணத்தினை வெளிவிடுவதற்கான முழு பொறுப்பை எப்பொழுது பெற்றது, சோல் ரைட் ஃபார் த இஷ்யூவிங் ஆஃப் த கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 தான், சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்களுக்கு இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு நாடு அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதை போன்று தான் நம்மளுடைய பேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கான ஒரு கலை வடிவம், அதாவது ஆர்ட் ஆஃப் பேங்கிங் அப்படிங்கிறத டெவலப் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தாங்க, சரிங்களா? ஸோ இதன் மூலியமாக தான் நமக்கு
அந்த ஒரு பேங்கிங் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா செயல்பாடுகளுமே நமக்கு உருவானுச்சு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது. சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1920 நடைபெற்றது. இந்த ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ் நடைபெற்ற பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளில் நமக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் திஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வேரியஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டியூரிங் த இயர் 1921 to 1954 ஆஃப்டர் த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் Brussels, it was the major conference. அதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்குமே இந்த வங்கிகளினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நிலை அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையும் கருதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகள் பல்வேறு காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டதுங்க. இதுலேயும் நமக்கு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா, அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935, அப்புறம் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன்னு சொல்லிட்டு நிறைய வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆங்கிலேயர் காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த வங்கிகளுக்கான அடித்தளம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும்னு பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஹிந்துஸ்தான், அதாவது 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட முதல் வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் பேங்க் 1770 நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு யாரினுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே யாரினுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். தென் அவங்களுடைய நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ பிரசிடென்ஷியல் பேங்க்ஸாக நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களினுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களின் ஆட்சி, அதாவது பிரசிடென்சினுடைய ரூலில் தான் நமக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதன் அடிப்படையில் தான் 3 மிக முக்கியமான வங்கிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். முதல் வங்கி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால்ங்க. சரிங்களா? ஸோ 1809 நமக்கு முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே, மூணாவது பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த இயர்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ரீசெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் இதை ஷஃபிள் பண்ணி கூட நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அதாவது 1843 உருவாக்கப்பட்ட பேங்கினுடைய நேம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த 3 பேங்கையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த 3 பேங்கையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 மெர்ஜ் பண்ணி தான் இதற்கு என்ன பேர் வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் அப்படின்னு நம்ம நேமிங் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ தென் ஆஃப்டர் few years in the year 1955 this imperial bank was renamed as a state bank of India. அப்ப இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை வங்கியாக பப்ளிக் செக்டார் பேங்காக SBI ஏன் இந்தியா முழுக்க நமக்கு திகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பேங்கிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தானினுடைய ரோல், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்திற்குமான அடிப்படையா நமக்கு எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI தான். அப்ப RBI அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு 1935 உருவாக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா RBIனுடைய நேஷனலைசேஷன் 1 ஜனவரி 1949 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு பிறகுதான் இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் இம்பீரியல் பேங்கா மாறி இம்பீரியல் பேங்க் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 1955 SBI நமக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பொதுத்துறை வங்கிகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேங்காக நமக்கு SBI இருக்கும். SBI பொறுத்த வரைக்கும் SBI தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ATMs, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய மிகப்பெரிய ஒரு வங்கியாக திகழ்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா? ஸோ முன் காலகட்டங்கள்ல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த வங்கியினுடைய முக்கியத்துவம் பொதுத்துறை வங்கியாக இந்த SBIங்கிறது எவல்யூஷன் ஆகி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயர்களால் அழைக்கப்பட்டுச்சு. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பீகார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானீர் அப்படின்னு நிறைய பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க,
ஒன்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மெர்ஜஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க நம்மளுடைய டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸுங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே இதை நம்ம வணிக வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வணிக வங்கிகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் லார்ஜ் பேங்க்ஸ், அதாவது நிறைய வங்கிகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதுலேயும் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டுங்க. ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பேங்க் அப்படின்னா they have to accept the deposits and advancing the loans to the customers. அப்போ ஒரு நபரிடமிருந்து பெறப்படக்கூடிய வைப்பு நிதியை வங்கிகள் வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக என்ன பண்ணும், பிற நபர்களுக்கு கடன்களை வழங்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் போய் ஒரு 5 lakhs டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் பார்த்தீங்கன்னா 6.9 அல்லது 7% கிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் நீங்கள் போய் ஒரு லோன் வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 8%, 9%, 10%, 11%, 15%ன்னு சொல்லிட்டு இந்த பர்சன்டேஜினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம சொல்லியிருப்போம் ஃபினான்ஸில் நமக்கு பேங்கிங் அப்படிங்கிறது பேக் போனாக செயல்படுது அப்படின்ட்டு. அப்போ ஒரு நபருக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கடன் வாங்குவாங்க. ஒரு நபரிடம் பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வங்கிகளில் கொண்டு போய் முதலீடுகளாக மேற்கொள்வாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இந்த கான்செப்டில் தான் நமக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது நமக்கு இன்ஃப்ளேஷனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்ஃப்ளேஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுல வங்கிகளினுடைய செயல்பாடுகளை ஆர்பிஐ எவ்வாறெல்லாம் நிர்வகிக்குது அப்படிங்கிறது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். அப்போ ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பேங்கினுடைய அத்தியாவசியமான ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அதாவது வைப்பு நிதிகளை பெற்றுக்கொள்ளுதல், அதே மாதிரி கடன்களை வழங்குதல்ங்க. சரிங்களா? அப்போ இந்த அக்செப்டிங் டெபாசிட்ஸ், அட்வான்சிங் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இதை தான் நம்ம பிரைமரி ஃபங்க்ஷன்ஸாக சொல்கிறோம். இதில் நம்மளுடைய டெபாசிட்ஸை பெறுறது, அதாவது வைப்பு நிதிகளை பெறுதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதையும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் என்ன பண்ணிக்கலாம், பணத்தை போட்டுக்கலாம், வேணுங்கிற டைமுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க்கில் தான் நம்ம இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ்ன்னு நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அந்த டெபாசிட்ஸ் which can be withdrawn by the individuals without any notice to the bank. அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம போட்டு வச்ச பணத்தை எடுத்துக்கொள்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே என்ன பண்ணாது, வங்கிகள் பண்ணாது. ஆனால் when you go for the time deposits, இந்த மாதிரி நம்ம போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுடைய டெபாசிட்ஸை வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி டைம் டெபாசிட்ஸ் போகும்பொழுது தான் யுவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் you can withdraw that particular amount from the bank. அப்போ நீங்கள் பேங்க்குக்கு அந்த தகவலை சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டெபாசிட்ஸ் தொகையை டைம் டெபாசிட்ஸில் இருக்கிறத நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் லோன்ஸுங்க. ஸோ கடன்களை வழங்குதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கடன்களை வழங்குதல் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்களா அல்லது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் கொடுப்பாங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கொடுப்பாங்க. ஸோ பொதுவாக இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராண்டிங் லோன்ஸ் டு த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ். ஸோ பொதுவாகவே கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓவர் டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணுறது, கேஷ் கிரெடிட் நமக்கு கொடுக்கறது, அதே மாதிரி டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க. சரிங்களா? அப்போ கடன்களை வழங்குதல் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமே அடிப்படையாக என்ன பண்ணப்படுது, மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நமக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பண்ணப்படுது, கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ when you go for the secondary functions, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ஸில் நமக்கு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜென்சி சர்வீசஸ் ஆர் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பேங்க்கில் நம்ம அத்தியாவசியமாக நம்ம அல்லது நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்தக்கூடிய சேவைகள் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் ஆர் ஆல் த ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா
மக்களுக்கு அதாவது கஸ்டமர்ஸுக்கு நிறைய சேவைகளை நமக்கு கொடுக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் த செக்ஸுங்க. அதாவது நம்ம அமௌண்ட்டை வந்து செக் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்கை கலெக்ட் பண்ணி அதை அந்த கஸ்டமர் பேரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து இன்னொரு கஸ்டமரினுடைய ரெப்ரசன்டேஷன் பண்ணி என்ன பண்ணப்படுது, அந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிங் த இன்கம்ங்க. அப்போ கமர்ஷியல் பேங்கினுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி, அதாவது சேலரி கொடுக்கறது, பென்ஷன் மாதிரியான ஃபார்மெட்ஸில் நமக்கு அமௌண்ட்டை கொடுக்கறது, ரெண்ட் மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு கலெக்டிங் இன்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வருமானத்தை கொடுப்பதற்காகவும் என்ன பண்ணப்படுதுங்க, வங்கிகள் அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடுகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் முதலீடுகள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கும் என்ன பண்ணப்படுதுங்க, வங்கிகளினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேயிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது நாம் மேற்கொள்ளக்கூடிய செலவினங்களுக்கு வங்கிகளின் மூலமாக என்ன பண்ணலாம், நாம் செலவினங்களை மேற்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் பில்ஸை நம்ம பே பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணுறது, அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறது, ரெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க, ஏஜென்சி சர்வீசஸாக நமக்கு பயன்படுத்தப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீஸுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸுங்க. ஸோ லாக்கர் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மக்கிட்ட ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான லாக்கர் ஃபெசிலிட்டிஸை ஒரு சேஃப் கஸ்டடியாக நம்மளுடைய முக்கியமான ஜுவல்லரிஸு, நம்மளுடைய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, இந்த மாதிரியான வேல்யூபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காகவும் நமக்கு திருடு போகும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் தெஃப்ட் ரிலேட்டடான ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கிறதுக்காகவும் தான் என்ன பண்ணப்படுது, இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் அதுக்கு கண்டிப்பாக பேங்க்ஸ் என்ன பண்ணாது, ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காது. ஸோ பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர். ஸோ கொடுத்த பொருள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு முழுமையான பாதுகாப்புங்கிறது என்ன பண்ணுறது இல்லை, நம்ம வங்கிகள் பொறுப்பேற்று கொள்ளாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் த டிராவலிங் செக்ங்க. ஸோ டிராவலர்ஸ் செக் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிராவலர்ஸ் செக் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவுட் சைட் நம்ம போகிறோம், நம்ம நாட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டிராவலர்ஸ் செக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும், அதே மாதிரி சேஃபஸ்ட் மெத்தடாகவும் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய பணம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டீல் பண்ணுறதுங்க, டீலிங் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸை ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன மாதிரியான மெத்தடாலஜியில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிராஃப்டாக நம்ம கொடுத்துக்கலாம், அல்லது டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபராக கொடுத்துக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அப்கிரேடேஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நெஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் போய் இப்போ ஐஎம்பிஎஸ் வந்துருச்சு, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இப்போ ஐஎம்பிஎஸ் வந்துருச்சு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் லெட்டர் டு த கிரெடிட்ஸுங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு செக்யூரிட்டிஸ், அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸும் நமக்கு கொடுக்கப்படுது. எலக்ட்ரானிக் பேங்கிங், இதன் மூலிமா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுது, டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதர பணிகள்ங்க. ஸோ இந்த தாண்டி பேங்கிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ப்ரொவைடிங் ஆர் கிவிங் த மணி சப்ளை. சரிங்களா? அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய மிக முக்கியமான பணிகளாக என்ன சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இன்க்ரீசிங் த மணி சப்ளை. அப்போ ஒரு சொசைட்டியில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் நமக்கு மக்களிடம் புழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுது, அந்த வங்கிகள் மூலமாக தான் என்ன பண்ணப்படுது, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க் கிரெடிட் அப்படிங்கிறது நம்மளுடைய மக்களுக்கு டிமாண்ட் டெபாசிட்ஸாக வைக்கப்படுது, அல்லது வேற ஏதாவது நீட்ல நமக்கு அந்த பணம் கொடுக்கப்படும் பொழுது நமக்கு என்ன பண்ணப்படுது, அந்த பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கிரியேஷனுங்க. அதாவது கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்க. அப்படின்னா நம்ம வழங்கக்கூடிய
கடன் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ரிசீவிங் த டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக். நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு டெபாசிட் அப்படிங்கிறது வங்கிகளில் எதன் மூலியமாக பெறப்படும், மக்களால் தான் பெறப்படும். சரிங்களா? அதே மாதிரி அந்த டெபாசிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு கடனாகவும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ கடனாக கொடுக்கப்படுதல் அப்படிங்கிறது மூலமாக நிறைய லோன்கள் கொடுக்கப்படும் பொழுது நிறைய டெபாசிட்ஸ் நமக்கு வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய கடனை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ தட் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் த கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு பார்க்கலாம். தென் மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வில் பி கலெக்டிங் அண்ட் பப்ளிஷிங் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு த ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது என்ன மாதிரியான வணிகம் சார்ந்த விஷயங்கள் நடைபெற்று இருக்குது, அதன் மூலியமாக எப்படியெல்லாம் நாம் இந்த நிதி சார்ந்த விஷயங்கள், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டிஸ் மற்றும் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பப்ளிக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கான எல்லா டேட்டாஸையும் ப்ரொவைட் பண்ணுறதும் யார், நம்ம பேங்கினுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன்ஸாக கருதப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம பார்த்த பேங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு வகையான வங்கிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சரிங்களா? அந்த மாதிரி இந்தியாவினுடைய மத்திய வங்கி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க் அதை வந்து மத்திய வங்கி அல்லது மைய வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது மைய வங்கி, ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு அப்படின்னு நம்ம இந்த 3 பெயர்லையுமே அழைக்கலாம். இவங்களுடைய மிக முக்கியமான பணியை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is an institution that manages as currency, money supply and interest rate. அதாவது ஒரு நாட்டில் மக்களிடம் என்ன மாதிரியான பணம் பயன்படுத்தப்பட வேண்டும், அது எவ்வளவு பணம் பயன்படுத்தப்பட வேண்டும், அதற்கான வட்டி விகிதங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய எல்லா அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக தான் நம்முடைய சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது திகழும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தே ஆர் பேசிக்கலி மேனேஜிங் த ஸ்டேட் கரன்சிஸ், மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் யூஸ்வலி ஓவர்சி த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ். அது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிகள் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே, அதனுடைய பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரும் யார்கிட்ட தான் இருக்குதுன்னு பார்க்கப்படுது, நம்ம சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்தியாவினுடைய சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி பார்க்கும் பொழுது பார்த்துருப்போம். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவானதுக்கான மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். பட் அது எதை பேஸ் பண்ண பிரின்சிபல் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கரினுடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய ஒர்க்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐக்கான ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய மிக முக்கியமான ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்ட்ரோலிங் த மானிட்டரி பாலிசி ஆஃப் த இந்தியன் ருப்பி. அப்போ இந்தியாவில் உள்ள பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் யார்கிட்ட தான் இருக்குது, நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த ஆர்பிஐ ஆக்ட் 1934ங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. ஆர்பிஐ ஆக்ட் 1934 அடிப்படையில் தான் 1 ஏப்ரல் 1935 இருந்து என்ன இருக்கும், நமக்கு ஆர்பிஐ அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ இது முதலில் துவங்கப்பட்டப்ப இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்கத்தாவில் தான் இருந்துச்சு. அண்ட் லேட்டர் 1937 த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ மூவ்டு டு மும்பை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்ட பொழுது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1949 தான் நமக்கு ஜான்வரி 1 நம்மளுடைய ஆர்பிஐ அப்படிங்கிறது நேஷனலைஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி தேஷ்முக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மெயினான ஃபங்க்ஷனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய மிக முக்கியமான பணிகள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஆர்பிஐ மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் ரெகுலேட்டர் ஃபார் த ஆல் த பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவில் செயல்படக்கூடிய எல்லா வங்கிகளினுடைய கண்ட்ரோலர் மற்றும் அதனுடைய செயல்பாட்டாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆர்பிஐ தான். அண்ட் இதனுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். சரிங்களா? அதாவது
இதை கடைசி கடைநிலை ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளின் கடைசி புகலிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஆர்பிஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு கவர்னர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் we have the central board of directors which will be appointed by the government of India அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே ஒரு பேப்பர் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 18th செஞ்சுரியிலேயே இருந்துச்சுங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த 3 வங்கிகளுமே இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பேப்பர் மணி அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பேப்பர் மணியை பிரிண்ட் பண்ண வங்கிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவர் மூலமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ அவர் கொடுத்த அந்த காயினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 காப்பர் பீசஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது பெர் ருப்பி, அதாவது ஒரு ரூபாய்க்கான மதிப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த ருப்பி அப்படிங்கிற ஒரு பெயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரௌப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டிருக்குது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வருங்க, வெள்ளி. சரிங்களா? அப்போ எல்லா பேங்க் நோட்லேயுமே இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் தெரிஞ்சிருக்கோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா கரன்சிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்பிஐனுடைய கவர்னர் கையெழுத்து இருக்குங்க. அப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னருக்கு மூலியமாக சைன் பண்ணப்பட்ட நோட்டுகளும் என்ன பண்ணப்படும், புழக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கரன்சி நோட்டு எல்லாத்துலேயுமே 17 லாங்குவேஜஸ் இருக்குங்க. சரிங்களா? டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகள்லையுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம 10, 20, 50, 100, 500, 2000ன்னு சொல்லக்கூடிய எல்லா ரூபாய் நோட்டுகள்லையுமே பார்த்தீங்கன்னா 17 லாங்குவேஜஸ் இருக்கும். இதில் இங்கிலீஷும் ஹிந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். ரிமைனிங் அதர் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் நமக்கு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்குங்க. அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய மிக முக்கியமான பணிகள்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த இஷ்யூவர் ஆஃப் த கரன்சி. அது மட்டும் இல்லாமல் they are the holding the monetary authority அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ பண அதிகார மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி. அப்போ ஒரு நாட்டினுடைய பணம் சார்ந்த விஷயங்களுக்கான மதிப்பை பெற்றிருக்க, அதாவது அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் தாங்க. ஸோ பேசிக்கலி they are controlling the supply of money in the economy. ஸோ எதற்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டெபிலைஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்க. அப்போ பண பரிமாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய விகிதம் நமக்கு குறைந்து விடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் கொண்டு வரதுக்காகவும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ளேஷனுங்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் என்ன பண்ணப்படுது, இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூவர் ஆஃப் த கரன்சிங்க, காகித பணம். நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பணம் இதனுடைய என்ன மாதிரியான இந்த அதாவது மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பாக ரிசர்வ் பேங்க் செயல்படுதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ டேக்கிங் த கண்ட்ரோல் த சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. அப்போ நம்ம கள்ளப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம் சமுதாயத்தில் நடைபெறாமல் என்ன பண்ணப்படுது, இது தடுக்கப்படுதுங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறது. ஸோ இந்த பேங்கிங் லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 22 as per the பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். சரிங்களா? வங்கி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் செக்ஷன் 22 பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணப்படுது, நம்ம பேங்கிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம என்ன மாதிரியான பேங்கிங் கொடுக்கணும், பேங்கிங் நடைபெறணும் அப்படின்னாலும் அதற்கு இந்த வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறதுன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்படுது, இந்த உரிமம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரிங்களா? நாலாவது பார்த்தீங்கன்னா பேங்கர் டு த கவர்மெண்ட்டுங்க, அதாவது அரசுக்கான வங்கி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இட் ஆக்டிங் ஆஸ் அ பேங்கர் ஃபார் போத் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க. அப்போ
மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு ஷார்ட் டேர்ம் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லுமே நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்குக்கு இருக்குது. அதே மாதிரி புதுசாக பெறப்படக்கூடிய கவர்மெண்ட் லோன்ஸ் ஆகட்டும், அவங்க பெறக்கூடிய கவர்மெண்ட் டெப்ட் சர்வீசிங், அதாவது வெளியிலிருந்து பெறக்கூடிய கடன்கள் ஆகட்டும், இது சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே என்ன பண்ணப்படுது, நமக்கு இந்த அரசு அப்படிங்கிறது அரசினுடைய பேங்கராகவும் நம்மளுடைய ஆர்பிஐ அப்படிங்கிறது செயல்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க்குங்க, அதாவது வங்கிகளுக்கான வங்கி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அரசுக்கான வங்கியாகவும் நம்ம என்ன பண்ணுது, ஆர்பிஐ செயல்படுது. அதே மாதிரி வங்கிகளுக்கான வங்கியாகவும் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஆர்பிஐ அப்படிங்கிறது செயல்படுதுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டுங்க, வங்கிகளின் கடைசி புகலிடம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ வங்கிகளுக்கு பணம் தேவைப்படும் பொழுது, சரிங்களா, அப்போ ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸ், அதாவது சில பத்திரங்களையோ அல்லது ஏதாவது கொலேட்ரலையோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வங்கிகள் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த கடன் அப்படிங்கிறது அந்த கிரைசிஸை சரி பண்ணுறதுக்காக வாங்கிக்கலாம். திரும்ப ஒரு கடன் அதுக்கான வட்டி விகிதத்தை போட்டு என்ன பண்ணிடணும், ஆர்பிஐக்கு திரும்ப கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிங்கிறது வரும். அதை நம்ம எப்படின்னா அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் வங்கிகளுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய ஆர்பிஐ செயல்படுது. தென் ஆக்டிங் அஸ் எ கிளியரிங் ஹவுஸ். ஸோ இது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அல்லது நம்ம அதன் மூலியமாக நம்ம சர்வீசஸை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறப்ப 14 கிளியரிங் ஹவுசஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த என்ன சொல்கிறது, நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அல்லது செக்கு அல்லது நெஃப்ட் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி 14 கிளியரிங் ஹவுசஸாக நம்மளுடைய ஆர்பிஐ அப்படிங்கிறது செயல்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டடியன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்க. ஸோ இந்த ஃபோரெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஸ் 1999 அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதன் மூலியமாக ஆர்பிஐ என்ன பண்ணுது, நம்ம வெளிநாட்டு கரன்சி அப்படிங்கிறதுனுடைய வாங்குதல் மற்றும் விற்தல், பைஸ் அண்ட் செல்ஸ் த ஃபாரின் கரன்சி டு மெயின்டைன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் இந்தியன் ருபி வெர்சஸ் ஃபாரின் கரன்சி. அப்போ நம்ம பிபிபி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு. அப்போ அது சார்ந்த விஷயங்கள் ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுடைய ஆர்பிஐக்கு தாங்க இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரெகுலேட்டர் ஆஃப் த எக்கானமிங்க. ஸோ ரெகுலேட்டர் ஆஃப் த எக்கானமி அப்படின்னா இட் இஸ் த கீ இண்டிகேட்டர் ஃபார் டிட்டர்மைனிங் த ஜிடிபி அண்ட் கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பணங்களை திரும்ப வங்கிகளுக்கே என்ன பண்ணிக்கும், பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறதாவது வைப்பு நிதிகளுக்கான வட்டிகளை உயர்த்தி கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மக்கள்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே வரும். ஸோ ஜிடிபியினுடைய growthக்கும் நமக்கு இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறதுனுடைய ஃபங்க்ஷன் செயல்படுது. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் என்ன பண்ணப்படுது, இது செயல்படுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுங்க. ஸோ ஆர்பிஐ அப்படிங்கிறது நம்ம அரசு சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய செக்யூரிட்டிஸை பாதுகாக்கிறதும் யாரினுடைய பணியாக கருதப்படுது, நம்ம ஆர்பிஐ தான். அதே மாதிரி பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபாஸ்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமே நமக்கு 2007 தாங்க நடைமுறைக்கு வருது. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதாவது ஆர்டிஜிஎஸ் ஆகட்டும், முன்னாடி ஆர்டிஜிஎஸ், இப்போவும் ஆர்டிஜிஎஸ்லாம் இருக்குது, நெஃப்ட் ஆகட்டும் அல்லது ஐஎம்பிஎஸ் ஆகட்டும். ஸோ இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது, அதுக்கு முன்னாடி நெஃப்ட் இருந்துச்சு, ஆர்டிஜிஎஸ். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைமாக என்ன இருக்குது, நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ இதன் மூலியமாக சேஃப், செக்யூர் அண்ட் எஃபிஷியன்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்மளால பண்ண முடியுங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் ரோலுங்க. ஸோ மேம்பட்ட பணி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ கடன்களை கொடுத்தல், நம்ம லெண்டிங் லோன்ஸஸ் அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு எக்கனாமியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பேங்கினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேங்க் லோன் கொடுக்கும் பொழுது இதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதாவது எஜுகேஷன் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு மேம்பாட்டு பணிக்காக என்ன பண்ணப்படுது, நமக்கு வருது. அதே மாதிரி மானிட்டரி டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது, இதை எப்படி நம்ம பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணலாம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள்ங்கிற எல்லா மானிட்டரிங்குமே என்ன பண்ணப்படுது, ஆர்பிஐனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர், பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர், எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். அப்போ ஐஎம்எஃப்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்ட்டு. அப்போ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்குது. அப்போ எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே என்ன பண்ணப்படுது, டீலர்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளும் நமக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதே மாதிரி இந்த பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. வங்கியினுடைய குறை தீர்ப்பாய திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்
1995 தான் இது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணிக்கலாம், இதன் மூலியமாக நாம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம பேங்க்குக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறதும் நம்மளுடைய மத்திய வங்கி தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பார்க்கலாம். ரிமைனிங் கண்டென்ட் will be discussed in the upcoming video. Thank you.